வணக்கம் நேயர்களே. அதாவது ரேட் கட் இன்றைய தினம் ஒரு மார்க்கெட்டை சேர் பண்ண முடியல. என்னென்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டர் ஷெட் மூமெண்ட் சொல்லுவோம்ல, அதுமாரி இந்தியாஸுடைய மானிட்டரி லேண்ட்ஸ்கேப்பில் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த நியூ கவர்னர் மல்கோத்ரா, RBI announced a significant shift in சொல்லலாம் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஆன் ஃப்ரைடே. பட் reduction in the policy repo rate 25 basis point to 6.25%. இது கிட்டத்தட்ட ஒரு half a decade அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பட் லேக் ஆஃப் இம்மீடியட் லிக்விடிட்டி, அது என்ஹான்சிங் மெஷர்ஸ் ஸ்டேட்டஸ் கோவாக இருந்ததுனால அது மார்க்கெட்டுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னாச்சு, நிஃப்டி இன்றைக்கும் தேர்ட் டே இஸ் எக்ஸ்டெண்டிங் த வீக். ஸோ RBI பாலிசி டெசிஷனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. பேங்க் நிஃப்டியில் ஒரு 700 பாயிண்ட் வாலட்டிலிட்டி, சென்செக்ஸில் ஒரு 800 பாயிண்ட் வாலட்டிலிட்டி, அதுபோல் நிஃப்டிலையும் வாலட்டிலிட்டி ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள். பட் ஃபைனலாக 42 புள்ளிகள் குறைந்து 23,561.10 முடிவடைந்திருக்கிறது. இந்த டெய்லி டிப் பார்க்கும் பொழுது இருந்தாலும் நிஃப்டி ஸ்டில் மேனேஜ் பார்த்தோன்னா ஒரு 0.33% கெயின் ஃபார் த வீக். அது ஒரு செகண்ட் கன்சிக்யூட்டிவ் வீக் ஆஃப் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய ருப்பி பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. 16 பைசா, ரெக்கவரிங் ஃப்ரம் ஆல் டைம் லோ 87.42 எகென்ஸ்ட் த டாலர். ஸோ இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதனால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோன்னா ஒரு 0.7 பில்லியன் ஏறி இருக்கு. 630.16 பில்லியன் வைசஸ் 629.56 பில்லியன் சொல்லலாம். மேலும் பிராடர் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா மிட் கேப் ஒரு 0.13% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.39% ஏறி இருக்கு. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா டவுன் பை 3.45%, 13.69 முடிவடைந்துள்ளது. மார்க்கெட் பிரெத் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஒரு காஷியஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், ஆட்டோ, ஹெல்த் கேர் ஒரு டாப் கைனர்ஸ் டுடே. மறுபுறம் PSU பேங்க், FMCG அண்ட் மீடியா மேஜர் லூசர்ஸ் டுடேன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், JSW ஸ்டீல், ட்ரெண்ட், ஹிண்டால்கோ, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஆட்டோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், டெக் மகேந்திரா, NTPC இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் ONGC, ITC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரிட்டானியா, அதானி போர்ட், TCS, ICICI பேங்க், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இந்த மெட்டல், கன்சூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோ ஒரு ஓவரால் குளோபல் மார்க்கெட்டினுடைய பர்ஃபார்மன்ஸில் பெட்டராக பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 500 பார்த்தோம்னா இன்றைக்கி காட்ரி ஃபிலிப்ஸ் 19% ஏறி இருக்கு. இதுமாரி பாரதி எக்ஸாகம் 11.86% ஏறி இருக்கு. டாப் லூசர்ஸ் NCC 12.73% இறங்கியிருக்கு. இங்கே கீ அப்ரோட்ஸில் பார்க்கும் பொழுது ஜென்சால் ஒரு 967 crores EPC கான்ட்ராக்ட் 254 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் அட் காவ்டா, எக்ஸ்பேண்டிங் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் 520 மெகாவாட். தென் NIBE அது செக்யூர்ட் 19 மில்லியனுக்கு சப்ளை சேட்டலைட் டு தேல் சலீனா 2 year O&M டீல் வித் பிளாக் ஸ்கை குளோபலோட. தென் KPI Green IPP போர்ட்ஃபோலியோ ஆஃப் 45.7 மெகாவாட் வித் நியூ 25.8 மெகாவாட் wind ப்ராஜெக்ட் அட் பரூச்சில், குஜராத்தில். தென் குமின்ஸ் இந்தியா 100% stake in Cummins Sales Services for 56.5 crore. Deal closed by April 1, positive to the company. அதுமாதிரி சக்தி பம்ப் 3 கோடி ரூபாய் சக்தி EV மொபிலிட்டி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் to 35 crores for EV motor and charger manufacturing.
பாசிட்டிவ் டு த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். மெட்டல் ஷைனிங் பிஎஸ்சி பேங்க்ஸ் ட்ராக் டுடே. மறுபுறம் கோல்டு 233 ரூபாய் அதிகரித்து 84,677. சில்வர் 34 ரூபாய் அதிகரித்து 95,622. குழாயில் 26 ரூபாய் அதிகரித்து 6,236 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் ஃபியூச்சர் வால்யூம் இன் நிஃப்டி பார்த்தோம்னா எபோவ் ஆவரேஜ். பேங்க் நிஃப்டியினுடைய வால்யூமும் எபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஓப்பனிங் வந்து நேற்றை விட கூட ஓப்பன் ஆச்சு. 23,469. பட்ஜெட் சமயத்தில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 23,443 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் தொட்டிருக்கு. அது வரலையும் மேனேஜ் ஸ்லைட்லி ஹையர் லெவல். பட் 694,443 இட்ஸ் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஆஃப்டர் ஏ 250 பாயிண்ட் புல் பேக் ஃப்ரம் த இன்ட்ரா வீக் ஹை ஆஃப் 23,807 நிஃப்டி வந்து சப்போர்ட்டட் பார்க்க முடிஞ்சதில் 11 and 20 day exponential moving averages 23,465 and 23,440. A sustained move above 23,700. So retesting of 23,807 resistance தாண்டும் பொழுது 24,000 24,100 அப்படிங்கிற ஜோன் வரலையும் செல்லக்கூடும். மறுபுறம் 23,400 மற்றும் 23,465 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இது உடைஞ்சா கீழே என்னாகும் அதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.